ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடரே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமூர் குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் கடகராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த மார்கழி மாதம் கடகராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பழைய லிங்க் நமக்கு டிலேட் ஆனால இந்த புது லிங்கில் வருது. இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பழைய லிங்கோட கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. சரி, 2025 கடகராசி நேயர்கள் எப்படி இருக்குது பலன்கள்? மார்கழி மாதம் கடகராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துக்கு வருவது வெகு சிறப்பு தான். ஆனால் உங்களுக்கு அஷ்டமச்சனி காலம் இன்னும் முடியலை. நிறைய பேர் ராசிகள் சொல்லுவாங்க அஷ்டமச்சனி விலகிருச்சுன்னு. உங்களுக்கு விலகலை. 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் உங்களுக்கு அஷ்டமச்சனி விலகுறாரு. அப்படின்னா கடகராசி நேயர்கள் பூராமே இப்போ அதுபோக அந்த அஷ்டமச்சனி காலத்தில் குரு பார்த்து கொண்டு இருந்ததும் குருவும் ஜென்மத்தில் வந்துட்டார். ஜென்மத்தில் இந்த அஷ்டமச்சனி தாக்கத்தை இன்னும் கூட்டி தான் வச்சுருக்காரு, அது குறைக்கலை. அந்த குறைவதற்கு உங்களுக்கு மார்கழி 6ஆம் தேதியோடு குறைய போகுது. திரும்பவும் வக்கர நிவர்த்தி பெற்று குரு 12ஆம் இடத்துக்கு மாறுறாரு. 8ஆம் இடத்தை பார்ப்பார். பார்க்கும்போது பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அப்படின்னா புதுப்பொலிவுடன் மாதமாக அமையும் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களையும் மாற்றத்தையும் உண்டாக்கும். அதே இது வேலையில் இருப்பவர்களுக்கு பல இடைஞ்சவர்கள் இந்த மாதம் பூரா, அதாவது போன மாதங்கள்லாம் சந்திச்சு கொண்டு 2 மாத காலமாக சந்திச்சு கொண்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே வேலையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கடகராசி நேயர்கள் பூராமே இனி பழையபடியும் உங்களுக்கு தெம்பு கிடைக்கும். ஒரு பூஸ்டர் சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு. ஏன்னா அந்த குரு அவருடைய கட்டுப்பாட்டை குறைச்சிடுவார். ஏன்னா 8ல் வேறு ராகு இருக்குது, 8ல் வேறு சனி இருக்குது. அவர் கட்டுப்பாட்டை பூரா அவர் இயக்கத்துலேருந்து மார்கழி 6ஆம் தேதிக்கு மேலே அவர் இதை குறைச்சிடுவார். அப்படிங்கும்போது நல்லா இருக்கணும். அதேமாதிரி திருமண வயதில் இருந்தவர்களுக்குமே திருமணம் உறுதியாகக்கூடிய வாய்ப்பு, ஆண் பெண் இருவருக்குமே திருமணம் உறுதியாக வாய்ப்புகளையும் 2 மாதங்களை கொடுத்துருப்பாரு. அது நல்லபடியாக முடிஞ்சிடும். உங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. கடகராசி நேயர்கள் பூராமே வெளிநாட்டில் வேலை பார்த்தவர்கள் பூராமே நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் இந்த மார்கழி மாதம் அமையும். படிக்கும் மாணவர்கள் மந்த நிலையில் இருந்தவர்கள் பூராமே நல்ல படிப்பு, நல்ல முன்னேற்றம், உயர்கல்வி படிக்கக்கூடியது, உயர்கல்வி, மருத்துவத்துறை அல்லது ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கக்கூடிய யோகத்தை மாற்றத்தை உண்டாக்கும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்த தம்பதிகள் பூராமே கணவனால் மனைவி, மனைவியால் கணவனுக்கும் சிறு சிறு சலசலப்புகள், சண்டை சச்சரவு பிரச்சனை இருந்தவர் பூராமே சரியாகிவிடும் இந்த மாதம். இந்த மாதத்தில் அவ்வளோ அற்புதமான அமையும். பிரிந்து போன தம்பதிகள் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அமையும் மார்கழி மாதம். அதே இது புதிய கல்யாணம் முடிந்தவர்கள் பூராமே குழந்தை வாய்ப்பை ஏற்படுத்தும், நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். குரு பார்வை உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கடகராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார், சுகஸ்தானத்தை. அப்படின்னா எல்லா வகையிலும் ஒரு நன்மைகளை ஏற்படக்கூடியது. 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடத்தை பார்ப்பது எதிரியால் தொல்லைகள் இருந்தது பூராமே விளைகிறோம். அடுத்து 8ஆம் இடத்தை பார்ப்பது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது அலைச்சல் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தவர்கள் பூராமே சரியாயிடும். புதிய தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்கள் பூராமே இந்த மாதம் அதற்குண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கும். இந்த கடகராசிக்காரர்கள் பூராமே சனிக்கிழமை தோறும் காலை 9 to 10 பைரவருக்கு 2 மிளகு விளக்கு போட்டு அரளிப்பூ வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமூர் குமரன். நன்றி, வணக்கம்.